ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுனா இந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். நான் நிறைய இடத்துல லேர்ன் பண்ணிட்டேன் ப்ரோ, நிறைய கான்செப்ட்ல நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ராட்டஜில நான் தெளிவா இருக்கேன். ஆனா இன்னுமே ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி கட்டிக்கிட்டாலும், எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி கட்டிக்கிட்டாலும் உங்களோட மைண்ட் செட்ல நீங்க தெளிவா இல்லை அப்படின்னா உங்களால ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியாது. அது நீங்கன்னு இல்லை, நானா இருந்தாலும். ஸோ நான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நான் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சில விஷயங்களை இப்போ சொல்ல போறேன். இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா சொல்றேன், நீங்க ட்ரேடிங்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வின் ரேட் என்ன அப்படிங்கறது டிசைட் பண்ணணும். உங்களோட வின் ரேட் அப்படிங்கறது எப்படி நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள். நான் ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 10 ட்ரேட்ஸ்ல எத்தனை ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணேன், எத்தனை ட்ரேடு லாஸ் பண்ணேன். அஸ் யூஷுவல் நான் ஒரு பெஸ்ட் ட்ரேடர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 90% அக்யூரசி இருக்கணும், இருந்தாதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த மிட்டெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட அக்யூரசி 40% இருந்தாலே போதும், நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியும். நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகாம தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான், நம்மளோட ஆசைகள் தான். லிமிடேஷன்ஸ் கிடையாதுமா. ஏன்னா நான் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா இவ்வளவு ப்ராஃபிட் வந்தா போதும், அதே மாதிரி இந்த ட்ரேட் லாஸ் ஆனா இவ்வளவு லாஸ் ஆனா போதும் அப்படிங்கிற லாஸுக்கும் லிமிடேஷன் இல்லை, ப்ராஃபிட்டுக்கும் லிமிடேஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ண வேண்டியது டோன்ட் ஃபர்கெட் யுவர் லிமிடேஷன்ஸ். எப்பவுமே லிமிடேஷனை மறந்துடாதீங்க. நான் ஒரு ட்ரேட் எடுக்க போனா அதுக்கான ப்ராஃபிட்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி லாஸுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற உங்க மைண்ட நீங்க செட் பண்ணிட்டு நான் ஒரு ட்ரேடர் ஆக போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணாங்க. இவ்வளவு நாள் நீங்க லாஸ்ல இருந்தீங்க, பட் நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த 1 வீக் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அடிச்சு சொல்றேன், நீங்களே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, ஆமாம் ப்ரோ நான் லிமிடேஷன்ஸ் இல்லாம தான் ப்ரோ நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரேட் லாஸ் ஆயிட்டேன் அடுத்த ட்ரேட் ஒரு அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட் வந்துச்சுடா அடுத்த ட்ரேட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ன ஒரு ப்ராஃபிட் ஆகுது, அடுத்த ட்ரேட் லாஸ் ஆகுது. இப்போ உங்க மைண்ட் செட் எப்படி பிளே ஆகும் அப்படின்னா, ஐயோ எடுத்த ப்ராஃபிட் லாஸ் ஆயிடுச்சு, திருப்பி ப்ராஃபிட் சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க. சக்சஸ் ஆயிடுமா, ஸ்டாப் பண்ண மாட்டோம், அடுத்த ட்ரேட் எடுப்போம், சக்சஸ் ஆகும். 2 ட்ரேட் எடுத்தோமா உடனே ஆகா 2 சூப்பரான ப்ராஃபிட் இருக்குல்ல, இதை ஃபுல்லா ரிஸ்க் எடுப்போம், அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க, அடுத்த ட்ரேட் லாஸ் ஆகும். ஐயோ எடுத்ததெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ். ஐயோ நிறைய போயிடுச்சு, கேபிட்டல் யாரும் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ். இதுதான் அஸ் எ பிகினிங் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இதனால உங்க கேபிட்டல் என்ன ஆகுது அப்படின்னா அடி வாங்க ஆரம்பிக்குது. அதே நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு 1 டே நான் இந்த ட்ரேட் மட்டும் ப்ராஃபிட் வந்துச்சு போதும்னு நான் விட்டுனா அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸோட என்ன பண்ணிருப்பேன், அந்த டேவை முடிச்சிருப்பேன். ஆஃப்டர் தட் ஃப்ரெஷ்ஷா நான் ஆரம்பிக்கிறேன், அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போதும் ப்ராஃபிட் வருது, ஸோ இட்ஸ் என்ன. அடுத்த டே நான் ஆரம்பிக்கிறேன், அந்த டே எனக்கு லாஸ் வருது. ஓகே, இன்னைக்கான லாஸை நான் டிசைட் பண்ணிட்டேன், இவ்வளவுதான் எனக்கு லாஸ் அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் வருது ப்ராஃபிட் பண்ணேன், அடுத்த நாள் ப்ராஃபிட் பண்ணேன், ரைட்டா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எனக்கு லாஸ் ஆயிருக்கு, பாக்கி 4 ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கு. ஸோ 4 ப்ராஃபிட்டபிள் டேஸ்ல நான் இருந்திருக்கேன் அந்த வீக். அப்படிங்கிற மாதிரி நான் லிமிடேஷன்ஸ் வைக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சொல்ல பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் 1 டே நான் ட்ரேட் பண்ண போறேன்னா ஒரு ட்ரேட் லாஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன், அதே மாதிரி ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வரும். எது வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ட்ரேட் மட்டும்தான் என்னுடைய இன்னைக்கான ட்ரேட். நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒன்னும் ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, லாஸ் வரும், இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்குள்ள சம் லிமிடேஷன்ஸை வைக்கணும். ஆனா கண்டினியூவா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டினியூட்டி விஷயத்த விட்டுருங்க. ஒரு வீக்குக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது பெஸ்ட் ட்ரேடா எடுக்கணும் அப்படிங்கிற உங்க மைண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 40% அக்யூரசியை நான் எப்படி ப்ரோ செட் பண்றது, ஒரு 10 ட்ரேட் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நான் எப்பவுமே எல்லாருக்குமே பேசிக்கா நான் சொல்லி கொடுக்கறது என்னன்னா 1:2, அதாவது 1% ரிஸ்க்
2% ரிவார்டு. நான் 1% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 2% நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிவார்டா எடுக்கிறேன். அப்படிங்கும்போது நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடு ப்ராஃபிட்டு, அடுத்த 2 ட்ரேடு லாஸு, அடுத்த 2 ட்ரேடு ப்ராஃபிட்டு, ஒரு ட்ரேட் லாஸு, அடுத்த ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டு. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அடுத்த 2 ட்ரேடு லாஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கேன். ஓகேவா? இப்படிங்கிறப்போ எனக்கு லாஸுங்கிற பக்கம்லாம் 1. ஓகேவா? லாஸ்னா எவ்வளோ? 1% லாஸ் ஆகுது. ஓகேவா? 10 நாள் 10 ட்ரேட் எடுக்கிறேன், அதில் 5 ட்ரேட் லாஸு, பாக்கி 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆன ட்ரேட்னா 1:2 1:2 தென் 1:2 1:2 5 ட்ரேட் என்னது ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ அப்போ 5 ட்ரேட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் 5 × 2 10% ரிட்டர்ன்ஸ்மா எனக்கு. ஓகேவா? அதே 5 × 1 5% லாஸ். அப்போ 10 - 5 அப்படின்னு நான் கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட்ல இருந்து லாஸ்ட் நான் கணக்கு கழிச்சுட்டேன் அப்படின்னா 5% நான் ப்ராஃபிட்ல இருக்கேன். ஸோ இட்ஸ் அ குட் ப்ராஃபிட் ஃபார் மீ. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணா போதும்னு நினைக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த மாசமே அது அடுத்த 1 லட்ச ரூபா மேக் பண்ணணும் அப்படிங்கிறத கான்சென்ட்ரா இருக்கே தவிர இத்தனை பர்சன்டேஜ் நான் மேக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது கிடையாது. இதனாலதான் நிறைய ட்ரேடர்ஸ் இனிமே சக்சஸ் பண்ண முடியாம இருக்கீங்க. அதுக்கான காரணமே முக்கியமான காரணம் இந்த மைண்ட் செட் மட்டும் தான். இப்படி இருக்கிற மைண்ட் செட் தான். இதை நீங்க நினைச்சு பாருங்க, லிமிடேஷன்ஸ் வச்சு பாருங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லிமிடேஷன். நான் சொல்ற மாதிரி லிமிடேஷன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அடிச்சு சொல்றேன், நீங்க உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வருவீங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணாம், எதுவுமே வேணாம். பட் நம்மளோட மைண்ட் செட்ல நான் ஃபோக்கஸ்பலா இருக்கணும். ஃபோக்கஸ் தான் நான் மைண்ட் செட்ல இருந்தேன்னா அடிச்சு சொல்றேன் வேற லெவல்ல உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் தென் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். அதாவது நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு மேல போகுது அப்படின்னா ஸ்லைட்டா கீழே வந்துச்சுனாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்லாக போகணும், செல்லு செல்லு செல்லு. மார்க்கெட் மேல போவோம் என்ன பண்ணுவோம்னா செல்லா இருப்போம். மார்க்கெட் மேல போக என்ன பண்ணுவோம் செல்லா இருப்போம். இது பேர் லேடர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டான ட்ரேட்ஸ் எடுக்கிறது. மார்க்கெட் மேல போக என்ன பண்றது ஆப்போசிட் ட்ரேட்ஸ் எடுக்கிறது. பிகாஸ் ஆஃப் வித்தவுட் ஸ்டாப் லாஸ். வித்தவுட் ஸ்டாப் லாஸ்ல என்ன பண்ணுவோம் நிறைய ட்ரேட் எடுக்கிறது. கொஞ்சம் தூரம் வந்துட்டாலே ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மோடர்ன் ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கிறது. அந்த மாதிரி எக்காரணத்துக்கு ஒன்றும் எடுக்க கூடாதுங்கிற ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாலும் சரி. இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்டை நோக்கி தான் போகணும். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்கு, நான் இந்த இடத்துல பை ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய அதிகப்படியான லாஸை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணது தெரியுமா? அதிகப்படியா நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து 10 ரூபாய் தான் லாஸ் ஆகணும். நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட லாஸ் எனக்கு கேபிட்டல்ல இருந்து 10 ரூபா தான் லாஸ் ஆகணும்னு நான் செட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஏன்னா அதை பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. என்னதான் நான் ஸ்டாப் லாஸை பத்தி நான் கிளாஸ் எடுத்தாலும் நீங்க திருப்பி ஸ்டாப் லாஸ் இல்லாம தான் ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா நீங்க பெரிய லாஸ்ல இருந்து தப்பிக்கப்படுவீங்க. நிறைய பேர் நம்ம ப்ரோ என்னோட ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போடுவோம், பரவாயில்ல ஏதோ தப்பிச்சிட்டோம் அதானே. சரி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வாங்க. அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட்ல மார்க்கெட் போகுது அப்படின்னா டார்கெட்டும் வைக்கிறது கிடையாது. ஆஹா போட்டோம் ஏன் இங்கேயோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போட்டோம் மேலே போயிட்டு நான் டார்கெட் அடிக்கிறேன்னா ஒரு தூரம் போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன் சான்சஸ் இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் முக்கியமோ அதே அளவுக்கு டார்கெட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன், உங்களோட வின் ரேட்டை டிசைட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் லிமிடேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். இந்த சீரியஸ் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா இதே சீரியஸை நான் கண்டினியூ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு 300 லைக்ல இருந்து 500 லைக் வருது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் அண்டில் தென் பை பை, see you all.